அதாவது 2 படத்தில் நடிச்சுட்டு முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லக்கூடிய காலத்துல 2 கதை 2 கவிதை தொகுப்பு போட்டுட்டே வந்து இலக்கிய ஜாம்பவான் நாங்க தான் என்ன சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய புறச்சூழல்ல சுப்ரபாரதி மணியன் அவர்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி கொண்டு எந்த சத்தமும் இல்லாமல் அவர் செய்ய வேண்டிய பணிகளை கிட்டத்தட்ட சிலுவை என்ற நாவல் 1000 பக்கம் சுப்ரபாரதி மணியனுடைய படைப்புகளை வாசிக்கும் பொழுது இந்தியா டுடே ஒரு இடத்தில் இப்படி குறிப்பிடுகிறது. நம்பகத்தன்மையானது, யதார்த்தத்தில் இருந்து பேசக்கூடிய எளிய மக்களின் வாழ்வியை நெருக்கத்தோடு பேசக்கூடிய உன்னதமானது என்று இந்தியா டுடே. இந்தியா டுடேயுடைய இந்த வார்த்தையை நீங்கள் சுப்ரபாரதி மணியனுடைய எல்லா படைப்புகளுக்குள்ளும் நீங்கள் அதை வாசிக்கலாம். இந்த கதை முழுக்கவே வந்து ஒரு நகரத்தில் எவ்வளவு கொடூரமான நெருக்கடி என்பது கலவர காலத்தில் பால் கிடைக்காது. அவருக்கு டீ குடிக்காம அவரால் இருக்கவே முடியும். ஒரு 110க்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஒரு மனுஷன் கடந்த 40 ஆண்டு காலமாக தொடர்ச்சியா எழுதி வருவதே வந்து என்னன்னா தமிழ் இலக்கியத்திற்கு அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இலக்கிய பணியாக நாம் அங்கீகரிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய வேலை. ஒரே ஒரு ஒத்த கதை எழுதிட்டு, அதாவது 2 படத்தில் நடிச்சுட்டு முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லக்கூடிய காலத்துல 2 கதை 2 கவிதை தொகுப்பு போட்டுட்டே வந்து இலக்கிய ஜாம்பவான் நாங்க தான் என்ன சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய புறச்சூழல்ல சுப்ரபாரதி மணியன் அவர்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி கொண்டு எந்த சத்தமும் இல்லாமல் அவர் செய்ய வேண்டிய பணிகளை கிட்டத்தட்ட சிலுவை என்ற நாவல் 1000 பக்கம் எழுதினா கிட்டத்தட்ட அவர் வந்து 1500 பக்கம் எழுதியிருக்கணும். எழுதினாதான் அந்த 1000 பக்கத்துக்குள்ள எடிட்டிங்ல வந்து முடியும். அப்படிங்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு பெரும் உழைப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்பது என்பது உண்மையாகவே இளம் எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய உற்சாகத்தையும் நாமும் எழுத வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். ஏனால் எழுத்து மட்டும்தான் நம் காலத்துக்கு பிறகும் நிற்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு. எழுத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய மொழியில் அல்லது நாம் வாழ்ந்த வாழ்க்கையை, நாம் தெரிந்ததை, கற்றதை, பேசியதை அதை எழுத்தாக மாற்றுகிறோமோ அதுதான் நம் காலத்துக்கு பிறகும் பேசக்கூடியதாக நிற்கும். ஏனால் ஒரு நொடியில் சில மரணங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கோம். நேற்று கார்த்திக் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் 2 புத்தகங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு தோழன் ஜின்னாவோடு நேற்று காலையில டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்டு ஒரு புத்தகத்தை பத்தி தான் 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவருக்கு வயசு ஒரு 32 தான். 2 சின்ன குழந்தைங்க. ஒரு குழந்தை இப்போதான் வந்து 3வது படிக்குது, 2வது குழந்தை 3 வயசு ஆகுது. உட்காந்து டீ கடையில பேசிட்டே இருக்காங்க. திடீர்னு அப்படியே சாஞ்சிட்டாரு. சாஞ்சவர் வந்து உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றாங்க. வந்து செக் பண்ணோன்னா இறந்துட்டாங்கன்ற. தன் கண் முன்னாலேயே ஒரு உயிர் போவதை பார்த்து இப்போ வரைக்கும் அந்த பயத்திலிருந்து விடுபட முடியாமல் ஜின்னா இருப்பதை நேற்று பார்த்தோம். ஆனால் கார்த்திக் தமிழ் இறந்ததுக்கு பின்பாலும் கூட அவர் பேசிய காணொளி, நேற்று முன்தினம் ஒரு காணொளி போட்டிருக்கார். நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்வோம் என்று ஒரு காணொளி போட்டிருக்கார். நேற்று தான் போட்டாரு. நேற்று காலையில தான் அநேகமா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் பார்த்துருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஃபாலோஅப்ஸ் எல்லாரையும் வைத்துக் கொள்ளுறது. தொடர்ச்சியாக கல்வி நிலையங்கள்ல போய் மாணவர்களை எல்லா இடத்திலையும் போய் தன்னம்பிக்கை குறித்தான வகுப்புகளையும் அது குறித்தான சொற்களையும் உதித்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய இறப்பு என்பது ஒரு நொடியில் நிகழ்ந்து விட்டது. ஆனால் அவன் எழுதிய எழுத்துக்கள் இன்னும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அது போய்கொண்டே இருக்கும். அதுதான் எழுத்து செய்யக்கூடிய ஒரு பெரிய மந்திரம் என்று நான் நினைக்கிறேன். நாம் எழுதாமல் சோம்பேறித்தனப்பட்டு நாம் போவதால் பெரிய இழப்பு யாருக்கும் இல்லை. ஆனால் நாம் சொல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை, நாம் செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவம், அது இன்னொருவருக்கு ஒரு பெரிய பயனாக இருக்கும். அது இன்னொருவருக்கு பெரிய வழிகாட்டுதலாக மாறும். அதை நாம் சொல்லாமலே கடந்து போய்விட்டோம் என்றால் அது பெரும் துயரத்துக்கானது. சுப்ரபாரதி மணியனுடைய படைப்புகளை வாசிக்கும் பொழுது இந்தியா டுடே ஒரு இடத்தில் இப்படி குறிப்பிடுகிறது. அவருடைய படைப்புகளை வாசிக்கும் பொழுது இறுக்கமும் அவருடைய புனை உலகம் முழுக்க இறுக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. அது எல்லா இடங்களிலும் அவருடைய கதைகளுக்குள் இருப்பதை கவனிக்கிறோம். ஆனால் அவருடைய படைப்புகள் நம்பகத்தன்மையானது, யதார்த்தத்தில் இருந்து பேசக்கூடிய எளிய மக்களின் வாழ்வியை நெருக்கத்தோடு பேசக்கூடிய உன்னதமானது என்று இந்தியா டுடே எழுதுகிறது. இந்தியா டுடேயுடைய இந்த வார்த்தையை நீங்கள்
சுப்பிரபாண்டியனுடைய எல்லா படைப்புகளுக்குள்ளும் நீங்கள் அதை வாசிக்கலாம். அவர் ஒரு கோவணம் சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருந்தார். அநேகமா அது வந்து இந்த பழனி பாத யாத்திரை அவங்க போகக்கூடிய உங்களோடு வந்து அந்த கதையை பற்றி நாம் எழுத வேண்டும் என்றால், அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு உழைப்பை செலுத்த வேண்டும். அவங்க கூடயே இவரும் கோவணம் கட்டிட்டு நடந்து போயிட்டார் பழனி வரைக்கும். இதன் வழியாக அந்த அனுபவங்கள் தான் ஒரு கதையாக மாற்றுவதற்கு அவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய முயற்சி. அதுதான் வந்து ஒரு சரியான படைப்பாக, நேர்த்தியான படைப்பாக வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. நகரம் என்ற ஒரு நகரம் 90 என்று ஒரு கதை, அது ஒரு குறுநாவல். அந்த குறுநாவலில் வந்து என்னன்னா, அந்த குறுநாவல் வந்து குமுதம் ஏர் இந்தியா நடத்திய ஒரு போட்டியில் வந்து பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்டு, அந்த கதை என்பது என்னன்னா இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் வந்து அது ஒரு டூர் கூட்டிட்டு போன ஒரு கதை. அந்த கதையை நான் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஒரு செகந்திராபாத்தில் இருந்த ஒரு கலவர சூழல் குறித்து எழுதிய ஒரு கதை. அதுல வந்து ஒரு ரிட்டையர்டான ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு என்று சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு அந்த நகரம் முழுக்க ஒரு பெரிய கலவரம் என்பது நடக்கும். ஏன் நடக்குது, எது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ரோட்டுல போறான் வரான் எல்லாரையும் யாரு வேணா எங்கேயும் வந்து குத்தி விட்டு போலாம். அப்படி அங்கங்க ஒரே பிணங்கோவிகளாக குவிந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு கோயிலை இடிச்சிருப்பாங்க. கோயிலை மையப்படுத்தி அந்த கொலைகள் என்பது நடப்பதாக ஊர் முழுக்க பரவிட்டே இருக்கும். ரோட்ல 2 பிச்சைக்காரன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கும்பல் கிடுகிடுன்னு ஓடும். போற வழியா சும்மா தான் உட்காந்துருக்கோம்னு சொல்லி அந்த 2 பேரை வெட்டிட்டு போயிட்டே இருப்போம். இந்த கதை முழுக்கவே வந்து ஒரு நகரத்தில் எவ்வளவு கொடூரமான நெருக்கடி என்பது கலவர காலத்தில் இருக்கும். பால் கிடைக்காது அவருக்கு, டீ குடிக்காம அவரால் இருக்கவே முடியும். டீ குடிக்காம இருக்கவே முடியாது. ஆனா டீ கிடைக்காது, பால் பவுடரும் கிடைக்காது. அவரு டீ இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த பெரியவருடைய தவிப்பு. நீங்க கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்த போது எங்க வீட்டுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 பேர் அப்படியே தஞ்சம் அப்படி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து ஒரு 18 பேர் வரைக்கும் எங்க வீட்டுல இருந்தாங்க. அப்போ வந்து அதிகபட்சமான பால் வந்து 1/2 லிட்டர் தான் கிடைக்கும். அது பெரிய நீண்ட கியூ. அந்த கதையிலே விரும்புவார், ஒரு நீண்ட கியூல தான் எல்லாத்துக்கும் பால் கிடைக்கும். இந்த 1/2 லிட்டரு பாலுல எங்க அம்மா வந்து ஒரு 18 பேருக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். 18 பேருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு சொம்பு நிறைய பால் எடுத்து வச்சாங்க. பெரிய சிவலாபுரி சொம்பு எடுத்து வச்சாங்க. இந்த காட்சி இருக்குல்ல, இந்த காட்சி எப்போதுமே மறக்காது. அப்படி என்றால் என்னன்னா, அந்த டீ கிடைப்பதற்கு கூட ஒரு பெரும் போராட்டம் நடக்கக்கூடிய சூழல் தான் ஒரு கலவரம் என்பது இருக்கும் என்பதற்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காட்சியாக நான் சொல்றேன். இப்போது லெபனானில் நடந்து கொண்டிருக்கிறது, அது பாலஸ்தீனத்தில் நடந்து எல்லாம் இதேதான். மருந்து இருக்காது, உணவு இருக்காது, எதுவும் கிடைக்காது. ஒரு நேரம் உணவு, ஒரே 1 கிலோ அரிசியை வச்சுட்டு இந்த ரத்தனபுரியில ஒரு குடும்பம் வந்து என்னன்னா 1 வாரம் குடும்பம் நடத்தியிருக்கு. 1 கிலோ அரிசியை வச்சு. நான் என்னுடைய தாளிடப்பட்ட கதவுகள்ல அந்த கதையை எழுதியிருப்பேன். 1 வாரம் வந்து அதை வச்சே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அதுதான் யதார்த்தம். ஒரு கலவரம் என்றால் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இந்த நகரம் என்ற அந்த 90 என்ற அந்த கதையில் வந்து என்னன்னா, இந்த கோயிலை இடிச்சுட்டாங்க என்று பரப்புரை செய்யப்பட்டதில் வந்து என்னன்னா, நடுவுல ஒரு பேச்சு வரும். தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க எல்லாரும், நகரம் முழுக்க எல்லாரும். திடீர்னு ஒண்ணு வரும், தண்ணி டேங்க்ல விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் தண்ணி குடிக்கிறது நிறுத்திடுவாங்க. இப்ப தண்ணி இல்லைன்னா அவன் எப்படா உயிர் வாழ்றது என்ற ஒரு நடிக்கிற. இதுக்கு நடுவுல வந்து ஒரு காட்சி வரும். அது ஒரு இந்து சமூகத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அக்பர் அலின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாம் சமூகத்தை, அவங்க வந்து சுத்தி இருக்க வீடுகள் எல்லாம் இந்து சமூகத்தை சேர்ந்த வீடுகள். இவங்க மட்டும்தான் இஸ்லாம் சமூகம். தயவு செய்து நீங்க இருக்காதவா, உன்னை ஏதாவது சொல்லி கொண்டுருவாங்கன்னு சொல்லி குடும்பத்தோட கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க. இப்படி அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்குள்ளான் இந்த அந்த வாழ்வியல் நெருக்கடி, கலவரம் குடித்தான் அந்த காட்சிகள் விரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னன்னா, அவர் ஒரு 4-5 வீடு வச்சிருப்பாரு, ஒரு 7-8 வீடு அவர் வச்சிருப்பாரு. ஒரு தாதா வருவான், இந்த வீடெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருக்குவான், எழுதி வச்சிரு, இல்லைன்னா நானே எடுத்துக்குவேன், வெறும் வீட்டை மட்டும் எடுக்க மாட்டேன், உங்க வீட்டுல 4-5 பொண்ணு பிள்ளை இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து நானே எடுத்துக்குவேங்குவான். எல்லா கலவரத்துக்குள்ளும் இது நடக்கும். கோவையில் நடந்த கலவரத்திலும் இப்படிதான். எல்லாரும் அவங்களுடைய சொத்தை மிக குறைந்த விலைக்கு வித்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா உயிர் பொழிச்சா போகும். அந்த நாவலுடைய கடைசியில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஒரு 2-3 பேரை வந்து உள்ள வந்து ஒரு கலவர கும்பல் என்பது வெட்டிட்டு கொன்றும். கடைசியில் எல்லாம் இந்த கலவரம் எல்லாம் எதற்காக நடந்து முடிந்தது என்றால்,
ஒருத்தர் வந்து துணை அமைச்சராக இருப்பாரு, அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும். தான் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் இந்த கலவரத்தை நிறுத்தாதீங்க என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பார். அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் கலவரம் நடக்கும். கடைசியில் இருக்கிற முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இவர் முதலமைச்சர் ஆன அடுத்த அரை மணி நேரத்தில் கலவரம் எல்லாம் இந்த நகரம் முழுக்க நின்றுவிடும். ஆனால் ஒரு கலவரம் துவங்கி முடிப்பதற்குள் அந்த நகரத்தில் நடக்கக்கூடிய கொலைகளும் நெருக்கடிகளும் வாழ்வியல் சிக்கல்களும் பெரும் துன்பங்களும் துயரங்களும் குழந்தைகள் வெட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என்று அந்த கதைகளின் வழிவாக எளிய மனிதர்கள் படக்கூடிய எல்லா துயரங்களையும் அந்த கதையை அப்படியே நீங்க வாசிக்கும் பொழுது அதை அப்படியே கொண்டு போய் நீங்க லெபனான்ல வச்சிடலாம், அப்படியே பாலஸ்தீனத்தை வச்சிடலாம், எல்லாம் நம்மோடு கோயம்புத்தூர்ல வச்சிடலாம். எங்கெங்கெல்லாம் வந்து மதத்தின் பெயரால் அல்லது அரசியல் லாபத்திற்காக கலவரங்கள் செய்யப்படுகிறதோ அங்கு எல்லாம் இந்த கதை பொருந்தும் என்பதை சொல்வதற்கான மிக முக்கியமான பல நுட்பங்களை பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் அது. இப்படி அவருடைய எல்லா படைப்புகளுக்குள்ளும் எளிய மக்களினுடைய துயரங்களை வலிமையாகவும் அதே நேரத்தில் நேர்த்தியாகவும் கலை வடிவம் சிதையாமல் பல கதைகளிலும் பல படைப்புகளிலும் சுப்பிரபாண்டிய மணியன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் பல நூறு புத்தகங்களை தமிழ் சமூகத்தில் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார். அவருக்கு தற்பொழுது வயசு அதிகபட்சமாக ஒரு 25 வயது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு 75 வயசு அவருக்கு இருக்கு. அதனால் இன்னும் பல 100 புத்தகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை அனைத்தையும் நம்மை போன்ற தோழர்கள் இலக்கியவாதிகள் தூக்கி கொண்டாட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட குழு சார்பாக அன்பு தோழருக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.